Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இன்டர்வியூல யார் ஜாயின் பண்ண போறாங்க அப்படினு பாத்தீங்கன்னா டாக்டர் பவித்ரா. சோ டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா பிறந்து வளர்ந்தது எல்லாமே மதுரையில தான். யோகா மற்றும் இயற்கை மருத்துவம் படிச்சிருக்காங்க. இப்போ கரண்டா பாத்தீங்கன்னா யுஎஸ்ல ஊட்டச்சத்து நிபுணரா பணியாற்றிட்டு இருக்காங்க. சோ இவங்க கிட்ட கேக்குறதுக்கு நமக்கு நிறைய क्वेश्चंस இருக்கு. பர்టిక్యులரா பாத்தீங்கன்னு சொன்னா நமக்கு இளம் வயதிலேயே இப்போ 30 வயசு கடந்தவங்களுக்கே வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஹார்ட் டிசீஸ் வருது. அதே மாதிரி டயபெட்டிஸ் சீக்கிரமாவே வருது. உயர் ரத்த அழுத்தம் நிறைய பேருக்கு இருக்கு. இதெல்லாம் எதனால வருது? இதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படிங்கறதையும் பிரெக்னன்ட்டா இருக்கிற லேடிஸ்க்கு வந்து weight gain வந்து ரொம்ப ஜெனரல் இஷ்யூவா இருக்கு இல்லையா? சோ இதையும் பத்தி வந்து டாக்டர் வந்து சில டிப்ஸ் நமக்கு கொடுக்க போறாங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்து பாலியோ டயட், கீட்டோ டயட்லாம் ஃபாலோ பண்றாங்க. சோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு டயட் ஸ்டைலை ஃபாலோ பண்ணும்போது நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டிய சில விஷயங்கள் என்ன அப்படிங்கறதையும் நம்ம அன்றாட உணவுல பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம ஒரு ஆயில் யூசேஜ், சுகர் யூசேஜ் இதெல்லாம் நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கறதையும் வந்துட்டு நம்ம டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சோ அவங்களும் வந்துட்டு நிறைய விஷயங்களை பத்தி நம்ம கிட்ட ரொம்ப டீடைலா ரொம்ப சொல்ல போறாங்க. சோ வாங்க பார்க்கலாம். ஹலோ டாக்டர், வெல்கம் டு கனெக்ட் வித் மஹி. தேங்க்ஸ் எங்களுடைய இந்த இன்டர்வியூ ரெக்வெஸ்ட்டை நீங்க அக்செப்ட் பண்ணதுக்கு. எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பரா இருக்கேன் மஹி. நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க சேனல் மூலியமா உங்க நேயர்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நானும் சூப்பரா இருக்கேன் டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ். நம்ம ஆரோக்கியத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய क्वेश्चंस உங்ககிட்ட வச்சுட்டு நாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, மஹியோட கேள்விக்கு பதில் சொல்லிடலாமா? நம்ம நீங்கெல்லாம் எவ்வளவு ஆர்வமா இருக்கீங்க பதில் கேட்கறதுக்கு? ரெடியா? ஸோ நீங்கள் இப்போ வந்து அமெரிக்காவில் வந்து ஒரு ஊட்டச்சத்து நிபுணராக இருக்கீங்க. ஸோ எந்த உணவு பழக்கங்களை பேஸ் பண்ணி உங்களுடைய கவுன்சிலிங் இருக்கும்? ஸோ ஏன் பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா யோகா மற்றும் இயற்கை மருத்துவம், அது மட்டும் இல்லாம மாடர்ன் நியூட்ரிஷனல் சயின்ஸ். ஸோ ஐ ஹாவ் எக்ஸ்பர்டீஸ் ஆல்சோ இன் ஆயுர்வேதா அண்ட் ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசன். ஸோ இந்த அனைத்து மெடிசன்ல இருக்கிற பிரின்சிபல்ஸ் அண்ட் பிலாசபிஸ் வச்சுதான் என்னோட ஃபுட் பிரின்சிபல்ஸ் இருக்கும். ஸோ என்னோட பிராக்டிஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா மசாஜ், அக்குப்ரெஷர், யோகா, தியானம், லைஃப் ஸ்டைல் இன்டர்வென்ஷன்ஸ், ஃபுட் ஹேபிட் சேஞ்சஸ், இது எல்லாமே சேர்ந்துதான் என்னோட பிராக்டிஸ் இருக்கும். டாக்டர், முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 50 வயசுக்கு மேலே தான் வந்து நம்ம ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும், இன்னும் நிறைய வந்து நம்ம கான்ஷியஸாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த 50 அப்படிங்கிறது 30 அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ 30 வயசுலேயே நமக்கு நிறைய நோய்கள் வர ஆரம்பிக்குது. ஸோ நம்ம இன்னும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நோக்கி போயிட்டு இருக்கோம். இப்போ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து ஒரு முக்கிய காரணம்னா நீங்கள் எதை சொல்வீங்க? நீங்க சொல்றது ரொம்ப சரி மஹி. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா 50 இயர்ஸ் வரைக்குமே கூட பெருசா எந்த வியாதி இல்லாம நல்ல ஆரோக்கியமா தான் இருப்பாங்க, திடகாத்திரமா இருப்பாங்க. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா ஏர்லி 30ஸ்லயே 35ஸ்லயே நிறைய டயக்னோசிஸ், உயர் ரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், அந்த மாதிரிலாம் நிறைய வர வாய்ப்புகள் இப்போ அதிகமாவே இருக்கு. ஸோ மெயினா பாத்தீங்கன்னா நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், நிறைய முன்னாடி இருந்த உணவு பழக்கங்கள் இப்போ இல்லை. ஸோ அப்போ நைட் எத்தனை மணிக்கு தூங்கி எப்போ எந்திரிச்சாங்க, இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம வீக்கெண்ட் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு, வீக் டே ருட்டீன் எப்படி இருக்கு, வீக்கெண்ட் ஆனாலே வெளியே போய் சாப்பிட்ற கலாச்சாரம் வந்துருச்சு இப்போ. ஸோ இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் தான் காரணம் இருக்கு. ஸோ முன்னாடி பாத்தீங்கன்னா இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ், தொற்றால நிறைய நோய்வாய்ப்பட்டு மோர்டாலிட்டி ரேட், இறக்குறவங்க தான் அதிகமா இருந்தது. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா நான் கம்யூனிகபிள் மாடர்ன் டிசீசஸ், அதாவது உயர் ரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், கேன்சர், ஸ்ட்ரோக், கார்டியாக் இஷ்யூஸ், இந்த மாதிரி வியாதிகள் நிறைய வந்திருக்கு. அதுக்கு முக்கியமா நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அண்ட் ஃபுட் ஹேபிட்ஸ் தான் என்று நான் நினைக்கிறேன். ஓகே டாக்டர், ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து உடல் பருமன்லேருந்து ஆரம்பிக்கலாம். இப்போ நிறைய பேருக்கு வந்து உடல் பருமன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு காமனான ஒரு விஷயமாயிடுச்சு. ஸோ இது வந்து நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கு? எஸ், ஒபேசிட்டி வந்து இது வந்து ஒரு டிஸார்டர். ஒபேசிட்டி வந்து ஒரு டிஸார்டர்னே சொல்றோம். அப்படின்னா ஒபேசிட்டி வர்றதுக்கு, வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்கு. பிஹேவியரலா இருக்கலாம், சோஷியலா இருக்கலாம், கல்ச்சுரலா இருக்கலாம், ஜெனட்டிக்கல், அதாவது பரம்பரையா வந்து வெயிட் அதிகமா இருக்கிறது, அந்த மாதிரி ரீசன்ஸ் இருக்கலாம். இல்லைன்னா பாத்தீங்கன்னா நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கும், எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, சாப்பாட்டுலயும் கண்ட்ரோலா இருப்பாங்க, பட் இருந்தாலும் வெயிட் குறைக்க முடியாம நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு முக்கியமா ஹார்மோனல் இம்பேலன்சஸ் இருக்கு. சோ அதனால நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒபேசிட்டி எதனால ஏற்பட்டிருக்கு இவங்களுக்குன்னு பார்க்கணும். சோ இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா
நம்ம வயிறு மற்றும் இடுப்பு பகுதியில நிறைய கொழுப்பு சத்து சேர்ந்தது அப்படின்னா இதுல விஸ்ரல் ஃபேட்னு சொல்லுவோம். சோ இந்த மாதிரி அதிகம் கொழுப்பு சத்து சேர்ந்திருக்கிற போது இத வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், நிறைய பேருக்கு வந்து இன்சுலின் ஹார்மோன் சரியா சுரக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சோ அதனாலேயே வந்து தைராய்டு மாதிரி பிரச்சனைகள் இல்லைன்னா PCOS, பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிஸார்டர் இல்லைன்னா சிண்ட்ரோம், அந்த மாதிரி பிரச்சனைகள் கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. சோ இந்த மாதிரி வயிறு மற்றும் இடுப்பு பகுதியில அதிகம் கொழுப்பு சத்து இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி டைப் ஆஃப் ஒபேசிட்டியில வந்து அவங்களுக்கு இள வயதிலேயே வந்து டைப் 2 டயபிட்டிஸ் இல்லைன்னா ஹை பிளட் பிரஷர் இல்லைன்னா கெட்ட கொலஸ்ட்ரால் சொல்றோம் இல்லைங்களா, அந்த கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கிறது. சோ அதனாலேயே வந்து அவங்களுக்கு வந்து வெயிட் குறையாம இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சோ இந்த மாதிரி இருக்கிறவங்கள வந்து கார்டியாக் டிசீசஸ், ஸ்ட்ரோக், கேன்சர் எல்லாமே மற்றும் ஹார்மோனல் இம்பேலன்சஸ் வர்றதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு ஆராய்ச்சிகள் குறிப்பிடுது. ஓகே டாக்டர், அதுவும் குறிப்பா லேடிஸ்க்கு பாத்தீங்கன்னா பிரெக்னன்சி டைமுக்கு அப்புறம் இந்த வெயிட் கெயின் அப்படிங்கிறது பெரிய இஷ்யூவா இருக்கு. ஏன்னா நம்ம பொதுவாகவே வந்து இந்த மாதிரி மகப்பேறு காலங்கள்ல வந்து நிறைய சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியே பழகிட்டோம். ஸோ இது வந்து எந்த அளவுக்கு நம்ம உடல் பருமனுக்கு வந்து ஒரு ரீசனா இருக்குன்னு நினைக்கிறீங்க? சோ பிரெக்னன்சிலே நேச்சுரலா வெயிட் இன்க்ரீஸ் ஆகிற தன்மை தான் இருக்கும். தட் இஸ் நேச்சுரல் அண்ட் பிசியோலாஜிக்கல். பாத்தீங்கன்னா ஒரு 20 to 30 பவுண்ட் வரைக்குமே இன்க்ரீஸ் ஆகலாம் டூரிங் த பீரியட் ஆஃப் பிரெக்னன்சி. இப்ப வந்து உள்ள சிசு அந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் சாக்கோட சேர்ந்து பாத்தீங்கன்னாலே ஒரு 12 பவுண்ட் வருது. அதுவும் இல்லாம மதரோட பிளட் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது, அதே வந்து ஒரு 4-5 பவுண்ட் வந்துடும். சோ நம்ம அது மட்டும் இல்லாம நம்ம வீடுகள்ல பெரும்பாலான வீடுகள்ல தமிழ்நாடுல என்ன பழக்கம் இருக்குன்னா தட்டு நிறைய வச்சு சாதம் சாப்பிடணும், ஓரத்துல கொஞ்சமா அப்படியே வெஞ்சனம் வெஜிடபிள்ஸ் ஏதாவது வச்சு சாப்பிடுற பழக்கம் இருக்கு. நல்லா சாப்பிட்டேன் அப்படின்னு நினைக்கிறதே வந்து நிறைய சாப்பிட்டோம், 4 இட்லி 5 இட்லி வச்சு அப்படி சாப்பிட்டாதான் நல்லா சாப்பிட்டேன் அப்படிங்கிற மனோபாவம் நமக்குள்ள இருக்கு. சோ இப்போ பிரெக்னன்சிலேயே எடுத்து பாத்தீங்கன்னா மேக்ரோ நியூட்ரியன்ஸ், அதாவது நம்மளுக்கு தேவையான கார்போஹைட்ரேட்ஸ், மாவுச்சத்து, புரதச்சத்து, கொழுப்பு சத்து, இதுல வந்து பாத்தீங்கன்னா வெறும் 20% வந்து நமக்கு அதிகமான ரிக்வயர்மெண்ட் தேவைப்படுது. சோ நமக்கு தேவையான வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இதுதான் பாத்தீங்கன்னா 50% அளவுக்கு தேவை அதிகம் இருக்கு டூரிங் பிரெக்னன்சி. சோ நம்ம வந்து தட்டு நிறைய சாதம் சாப்பிடணும்னு அவசியம் இல்ல. அட் த சேம் டைம் ரைஸ் அண்ட் கார்போஹைட்ரேட் வந்து இட்ஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் யுவர் டயட், அதுல எந்த கேள்வியும் கிடையாது. அதே சமயம் நம்ம வந்து சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸா இல்லாம நார் சத்து அதிகம் உள்ள கார்போஹைட்ரேட்ஸ், பட்டை தீட்டாத அரிசி வகைகள், கைக்குத்தல் அரிசி, மில்லட்ஸ் சேர்த்துக்கலாம், ராகி, கம்பு, அந்த மாதிரி எல்லாம் நிறைய நீங்க சேர்த்துக்கலாம் டயட்ல. சோ அது மாத்திரம் இல்லாம மைக்ரோ நியூட்ரியன்ஸ், அதாவது நிறைய காய்கறிகள், நார் சத்து, நீர் சத்து நிறைந்த நிறைய காய்கறிகள் எடுத்துக்கலாம். எப்பவுமே பிரெக்னன்சி பீரியட்ல புதுசா எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. பிரெக்னன்சிக்கு முன்னாடியே பிளானிங் ஸ்டேஜ்லயே இந்த மாதிரி பழக்கங்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா எது உங்களுக்கு சூட் ஆகுதுன்னு நல்லா புரிஞ்சுக்க முடியும். சோ இந்த மாதிரி கடைபிடிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா பிரெக்னன்சி போஸ்ட் டெலிவரி அப்புறம் ஈஸியா நம்ம வெயிட் ரெடியூஸ் பண்ணிக்க முடியும். யூஸ்வலா பாத்தீங்கன்னா அப்டாமினல் மசில்ஸ் எல்லாமே டோன் அப் பண்ணிக்கணும், பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் இதெல்லாமே டோன் அப் பண்ணிக்கிட்டாலே ஒரு ஸ்லிம்மான பிசிக் நம்மளுக்கு ஈஸியா மெயின்டைன் பண்ண முடியும். கண்டிப்பா டாக்டர். ஸோ அதே மாதிரி கடந்த சில வருடங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாருக்குமே வந்து ஒர்க் ஸ்கெட்யூல், அதாவது வேலை நேரம் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஸோ அதனால நம்ம நினைச்சாலுமே வந்துட்டு நம்மளால வந்து சில உடற்பயிற்சிகள் இது மாதிரிலாம் கவனம் செலுத்த முடியறது இல்லை. அப்போ உணவு பழக்கங்கள்ல நம்ம எந்த அளவுக்கு வந்து கவனமா இருக்கணும்? எஸ், நம்ம ஸ்ட்ரெஸ் அதிகமாயிடுச்சு, வேலை பழுவின் காரணமாக, நேரமின்மை காரணமாக நிறைய நம்மள கவனிச்சுக்க முடியல. பட் இந்த மாதிரி பிஸி ஸ்கெட்யூல்ல கூட இப்ப கார்பரேட் கம்பெனிஸ்ல பாத்தீங்கன்னா ஒர்க் நம்ம ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் த எம்ப்ளாயீஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு, இம்ப்ரூவ் பண்றதுக்காக நிறைய ஆப்ஷன்ஸ் இப்ப இருக்கு. ஆபீஸ்லயே ஜிம் இருக்கு, ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. அந்த மாதிரி நீங்க லஞ்ச் பிரேக் இல்லைன்னா ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஈவினிங்க்கு அப்புறம் ஒரு சின்ன ஒர்க் அவுட் அங்க பண்ணலாம். இல்லைன்னா ஆபீஸ்லயே ஸ்டெப்ஸ் ஏறி இறங்குற பழக்கம் கொண்டு வரலாம். சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ், ஒரு லஞ்ச் பிரேக்ல குவிக்கா ஒரு உங்க அவுட்டோர்
போய் ஒரு வாக்கிங் போயிட்டு வரலாம். இந்த மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வரணும். ஸோ சிட்டிங் இஸ் அ நியூ ஸ்மோக்கிங் அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்க உட்கார்ந்துகிட்டே வேலை செய்யற பழக்கம் இருந்ததுன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 40 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை ஒரு குவிக் வாக் few minutes போயிட்டு வரலாம். உங்க ஆபீஸுக்குள்ளேயே எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் போறது, இல்ல ஒரு காஃபி பிரேக் போறது, அட்லீஸ்ட் உட்கார்ந்து இருக்கிறதுல இருந்து எந்திரிச்சுக்கலாம். எந்திரிச்சு குவிக் நீங்க நின்ன இடத்துல செய்யறதுக்கு ஒர்க் அவுட்ஸே நிறைய இருக்கு. அந்த மாதிரி நிறைய கத்துக்கலாம். அட் த சேம் டைம் உணவு பழக்கத்திலையும் எந்தவித காம்ப்ரமைஸும் இருக்கக்கூடாது. வேலையில்லை காரணமாக நம்ம ஃபுல்லாவே வெளியே சாப்பிட்ற பழக்கம், இல்லைன்னா ரெடி டு ஈட் ஃபுட்ஸ் அந்த மாதிரி நிறைய அடிக்ட் ஆயிடும். ஸோ அதை தவிர்த்துட்டு ஒரு ஃபேமிலி ஆக்டிவிட்டியாவே பண்ணலாம். 2 பேருமே வேலை செய்யறோம் இப்போ ஒரு வீட்ல. சோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து பிளான் பண்ணி குக் பண்ணலாம். குழந்தைங்களா இருந்தா அவங்களையும் இன்வால்வ் பண்ணிக்கோங்க. சோ நீங்க குக் பண்ணும்போது உங்களோட லவ், அஃபெக்ஷன் அண்ட் பாண்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு ஃபேமிலி ஃபன் ஆக்டிவிட்டியா கூட குக்கிங் அமைஞ்சிடுது. சோ உங்களுக்கு செஞ்ச சாப்பாடு பிடிச்சிருக்கோ இல்லையோ கண்டிப்பாக மெமரபிளா அமையும் இது. ஸோ ரொம்பவே அழகாக சொன்னீங்க டாக்டர். அதே மாதிரி இப்போ பேலியோ, கீட்டோ இந்த மாதிரி நிறைய டயட்ஸ் வந்து இப்போ பாப்புலராக இருக்குது. குறிப்பாக வந்து இந்தியாவிலலாம் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க இல்லையா? இந்த மாதிரி ஒரு புதிய உணவு முறையை நம்ம ஆரம்பிக்கும் போது நம்ம கவனத்தில் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள்னா என்ன? எஸ், பேலியோ, கீட்டோ, இன்னும் நிறைய விதமான டயட்ஸ் இருக்கு. எந்த டயட் நீங்க பண்றதா இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு நிபுணரை, இந்த துறையில இருக்கிற எக்ஸ்பர்ட்டா அணுகி பிசிஷியன் கூட எல்லாமே மெடிக்கல் செக்அப்ஸ், உங்க பிளட் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கணும். அப்படியே ஆரம்பிச்சாலும் உங்களால இதை எப்படி பண்ண முடியுது, உங்களுக்கு இது சூட் ஆகுதா, எத்தனை நாள் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒரு எக்ஸ்பர்ட் தான் டிசைட் பண்ண முடியும். ஸோ இது மட்டும் இல்லாம மெயினா நீங்க கவனத்துக்குள்ள வச்சுக்கிறது வேண்டியது என்னன்னா, நிறைய பேர் வந்து வெயிட்டை மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்றாங்க. அதாவது எனக்கு இவ்வளோ கிலோ இருக்கு, அதுக்கப்புறம் இவ்வளோ குறைக்கணும், இல்லைன்னா இதை குறைச்சிட்டேன் அதுக்கப்புறம் அவ்வளவுதான் அப்படிங்கிறது வந்து ஒரு வெயிட் கூட மட்டும்தான் வந்து இத ஒரு கம்பேர் பண்ணி செய்யறாங்க. இதை விட்டுட்டு நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. இப்போ நீங்க சர்டன் டைப் ஆஃப் டயட்ல இருக்கீங்கன்னா உங்களுக்கு தூக்கம் எப்படி வருது, சரியா ஆள் நிலையா போய் தூங்க முடியுதா, ரெஸ்ட்ஃபுல் பீஸ்ஃபுல் ஸ்லீப் இருக்கா, சப்போஸ் அப்படியே தூங்கி முடிச்சு காலையில எந்திரிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஃப்ரெஷ்ஷா, ரிலாக்ஸ்டா, எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்றீங்களா, அந்த நாளை வந்து நீங்க எதிர்கொள்ளும் போது எப்படி உங்க மனோநிலை இருக்கு, நீங்க வந்து உற்சாகமா வேலை செய்ய முடியுதா, உங்க தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் இமோஷன்ஸ் எப்படி இருக்கு. சில பேர் டயட்ல இருக்கேன்னு சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழுவாங்க, கோவப்படுவாங்க. இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா ஃபாஸ்டிங் பண்றேன்னு சொல்லிட்டு அடுத்த வேலை அவங்க சாப்பிடுற டைம் வர்ற வரைக்குமே வந்து நான் என்ன சாப்பிடலாம், எப்படி சாப்பிடலாம், சாப்பிடும் போது எப்படி ஃபீல் பண்ணுவேன்னு அவங்க ஃபுல் தாட்டுமே வந்து ஃபுட்லயே இருக்கும். ஸோ அப்படி இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து இந்த டயட் சூட் ஆகலன்னு தான் அர்த்தம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ஸ்ல வந்து ஃபுட் பார்க்குறோம். ஃபுட் வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் த பிசிக்கல் பாடி, இட்ஸ் ஃபார் மைண்ட், சோல் அட் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ், இமோஷனல், ஸ்பிரிச்சுவல் ஹீலிங். ஃபுட் சர்வ்ஸ் அஸ் டிஃப்ரெண்ட் லெவல். ஸோ இதனால நிறைய ஆஸ்பெக்ட்ஸை வந்து நம்ம கவனத்துக்குள்ள கொள்ளணும். ஸோ அது மட்டும் இல்லாம குறிப்பா எந்த ஒரு ஸ்பெஷல் டயட் பண்ணினாலும் எத்தனை நாள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு மெயின்டெனன்ஸ் டயட்டுக்குள்ள வந்துடணும். நம்ம பாரம்பரியத்தை ஒட்டி தான் நம்ம டயட் எப்பவுமே இருக்கணும். அதுதான் சஸ்டெயினபிள் டயட், அதுதான் சிறந்த டயட். டாக்டர், இன்னொரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட கேட்கணும். எந்த ஆயில் வந்து யூஸ் பண்றதுக்கு சிறந்தது, அதாவது உணவுக்கு வந்து நம்ம சமையல்ல வந்து எந்த ஆயில் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு டிபேட் வந்து நிறைய வருஷமா போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் வந்து ரீஃபைண்ட் ஆயில் பெஸ்ட்னு சொல்றாங்க, ஒரு பக்கம் வந்து கடலை எண்ணெய் இந்த மாதிரி பெஸ்ட்னு சொல்றாங்க. ஸோ எந்த ஆயில் தான் வந்து நம்ம யூஸ் பண்றதுக்கு சூட்டபிளான ஆயில் டாக்டர்? ஸோ எந்த ஆயில் பெஸ்ட்ன்னு கேட்குறீங்க. ஸோ எந்த ஆயில் அப்படின்னு கேட்குற கேள்விக்கு நீங்க எங்க வாழ்றீங்க, எங்க பறந்து வளர்ந்துருக்கீங்க, அதெல்லாமே முக்கியமான ஒரு ஆன்சரா தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்க தமிழ்நாடுல இருக்கீங்கன்னா நீங்க அந்த வெதர் கண்டிஷனுக்கு அங்க இருக்கிற விளையிற திங்ஸை வச்சு பார்க்கும்போது கடலெண்ணெய், நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் பசு நெய் எடுத்துக்கலாம், தேங்காய் எண்ணெய், இதுதான் வந்து நம்ம காலகாலமாக யூஸ் பண்ணிட்டே வந்திருக்காங்க தமிழ்நாடை சுத்தி. ஸோ அப்படி இருக்கும்போது நடுவுல என்ன நடந்த பிரச்சனை இல்லை, இந்த ரீஃபைண்ட் ஆயில்ல என்ன பிரச்சனைனா இதுல நிறைய ரீஃபைனேஷன் ப்ராசஸ், அதாவது கலரிங், டியோடரைசிங், ப்ளீச்சிங், அடல்ட்ரேஷன்,
இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இந்த நிறைய ஆட் பண்ற கெமிக்கல்ஸ் வந்து நம்ம உடம்புக்கு தீங்கு விக்கிறதா அமைஞ்சிருக்கு. சோ அதனாலதான் இப்போ வந்து நிறைய கோல்டு பிரஸ்ட் ஆயில்ஸ், செக்ல ஆட்டிய எண்ணெய், ஆர்கானிக் ஆயில்ஸ் அப்படின்னு நிறைய கிடைக்குது. சோ அந்த மாதிரி எண்ணெய் நீங்க கடல் எண்ணெயா இருந்தாலும் நல்லெண்ணெயா இருந்தாலும் தேங்காய் எண்ணெயா இருந்தாலும் எல்லாமே நல்லதுதான். நீங்க 3 கூட இந்த உங்க குடும்ப பழக்கத்துல வந்து இப்போ அம்மா வந்து ஒவ்வொரு ரெசிபில நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க, சில ரெசிபில பாத்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய், இப்ப அவியல் எல்லாம் பாத்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி அவங்க ஃபேமிலி பழக்கங்கள் எப்படி இருந்ததோ அதை கூட நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். கோல்ட் பிரஸ்ட் வர்ஜின் ஆயில்ஸ் அந்த மாதிரி வாங்கினா ரொம்ப சிறந்தது. அதே மாதிரி நம்ம இதயத்துக்கான ஆரோக்கியத்துல நம்ம எவ்வளவு கவனம் செலுத்தணும், நம்ம இதயத்தை பாதிக்கக்கூடிய பொருட்கள்ல மெயினான பொருட்கள்லாம் நீங்க என்ன சொல்வீங்க? சோ நம்ம இருதயம் வந்து இட்ஸ் அ எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு நிறைந்த ஆர்கன். நம்ம உடம்பே அப்படிதான், பட் குறிப்பாக ஹார்ட் வந்து இஸ் 5000 times electromagnetically bigger and stronger than நம்ம பிரெயின். சோ அதனால என்ன சொல்ல வரேன்னா, நம்ம போன் கேஜெட்ஸ், நம்ம போன் எப்பவுமே பாக்கெட்லயே வச்சுக்கிற பழக்கம் எல்லாம் இருக்கு. சோ அந்த மாதிரி எல்லாம் வைக்கிறது அவாய்ட் பண்ணணும். எந்த விதமான கேஜெட்ஸோ போன்ஸோ வந்து நம்ம உடம்புக்கு பக்கத்துல வைக்கிறது அவாய்ட் பண்ணணும். நிறைய பேர் இப்ப லேப்டாப்ல வேலை செய்யறோம் சொல்லிட்டு மடியிலே வச்சிட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரி க்ளோஸ் கான்டாக்ட் வித் பிசிக்கல் பாடி வந்து நம்ம கண்டிப்பா அவாய்ட் பண்ணிடணும். குறிப்பாக இப்ப வந்து ஒரு பிசிக்கல் ஸ்ட்ரெஸ் வந்து எப்படி எந்த அளவுக்கு நம்ம உடம்பா பாதிக்குதோ அதே அளவுக்கு நம்ம இமோஷனல் ஸ்ட்ரெஸ், அதாவது வந்து ஒரு கோபதாபம், வருத்தம், இது எல்லாமே கூட நம்ம உடம்ப பாதிக்கும். சோ அதனால நம்ம தியான பயிற்சி, யோகா, எனி கைண்ட் ஆஃப் எக்ஸசைஸ் இது எல்லாமே செஞ்சுக்கிட்டே வரணும். இதெல்லாமே செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா நம்ம ஆரோக்கியமா வாழ முடியும். அது மட்டும் இல்லாம உணவு பழக்கத்துல ஹார்ட்டுக்கு ரொம்ப கெடுதி வாய்க்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ் ஃபேட்ஸ், அதாவது டால்டான்னு நம்ம ஊர்ல சொல்லுவோம் இல்லைங்களா. சோ அதுதான் இது வந்து எல்லா இப்ப நீங்க ஹோட்டல்ல போய் சாப்பிடுறீங்க, இல்லைன்னா கல்யாண வீடுகள்ல கான்ட்ராக்ட் சமைக்கிறாங்க இல்லைங்களா, கேட்டரிங் அந்த மாதிரி இடங்கள்ல, மற்றும் வந்து இந்த பேக்ட் கூட்ஸ், அதாவது கேக், பப்ஸ், பன், பீட்சா, இந்த எல்லா ஐட்டங்கள்லயும் கண்டிப்பாக டால்டா சேர்க்கிறாங்க. சோ அதனால நம்ம தான் சாய்ஸ் எடுத்துக்கணும், இன்ஃபார்ம்டு சாய்ஸஸ் எடுத்துக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம சமையல்ல வந்து இன்றியமையாத பொருள்னு சொல்லலாம் உப்பு. ஸோ இதோடைய பயன்பாடு பிளஸ் இதை வந்து நம்ம அதிகம் பயன்படுத்துறதுனால நமக்கு வரக்கூடிய தீமைகள் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். சால்ட் சாப்பிடாம நம்ம உயிர் வாழ முடியாது. ஸோ சால்ட் வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸ் சொல்றோம். நம்ம உடம்புல நடக்கிற நிறைய என்சைமேட்டிக் ஆக்ஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸுக்கு ரொம்ப முக்கியம் வந்து இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ், இந்த மினரல்ஸ், தாது உப்புக்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. ஸோ நம்ம USDA கைட்லைன்ஸ், அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் டயட்டரி கைட்லைன்ஸ் ஃபார் அமெரிக்கன்ஸ் இருக்கு. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பாக 200 அதாவது 2300 மில்லிகிராம்ஸ் பர் டே வரைக்கும் சால்ட் எடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்க வந்து ஹைப்பர் டென்சிவ் இல்லைன்னா பிளட் பிரஷர் கொஞ்சம் அதிகமா இருந்ததுன்னா 1500 mg per day எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க. சோ இது வந்து எண்ணி சாப்பிடறதுலாம் ரொம்ப கஷ்டம். சோ நம்ம டயட்லயே என்ன பண்ணலாம்னா, இந்த ஊறுகாய் வகைகள், அப்பளம், வத்தல், அந்த மாதிரி நிறைய சாப்பிட்ற பழக்கம் இருந்ததுன்னா அது கம்மி பண்ணிக்கணும். இப்போ புதுசா என்ன பிரச்சனைன்னா, இப்போ ஃப்ரீசர் செக்ஷன்ல போய் நம்ம வாங்குறோம் ரெடி டு ஈட் பீட்சாஸ் அண்ட் அதுக்கப்புறம் இந்த இந்தியன் பராட்டாஸ், சப்பாத்தி வகைகள்லாம் சூடு பண்ணா நேரடியா சாப்பிட்டுடலாம் அப்படின்னு வருது பாத்தீங்களா. சோ அந்த மாதிரி உணவுகள்ல எல்லாம் நிறைய உப்புச்சத்து இருக்கு. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு 2 months முன்னாடி என்கிட்ட வந்த ஒரு கிளையண்ட் பாத்தீங்கன்னா, அவர் வயசு 28, ஆனா பாத்தீங்கன்னா உயர் ரத்த அழுத்தம் இருந்தது, வெயிட்லாம் நார்மலா தான் இருந்தது. அவர் கேஸ் ஹிஸ்டரி எடுத்து பார்க்கும்போதுதான் தெரிஞ்சது, டெய்லி நைட் அவங்க டின்னருக்கு வந்து இந்த ஃப்ரோசன் பராட்டாஸ் தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இஸ் அ பேச்சுலர். சோ அப்படிதான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அத ஒரு இதை மட்டும் நாங்க மாத்துறோம், டின்னர் மட்டுமே வந்து மாத்தி பிளான் பண்ணும்போது 4 வாரத்துல அவர் பிளட் பிரஷர் வந்து நார்மல் ஆயிடுச்சு. சோ நம்ம வந்து என்ன செய்யறோம், எது செய்யறோம்னு தெரிஞ்சு சாப்பிட்டோம்னா எந்த வியாதியும் வராம
நம்ம ஆரோக்கியமா பாதுகாத்துக்கலாம். நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க டாக்டர். ஏன்னா இப்பவும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஊறுகாயெல்லாம் இல்லாம வந்து சாப்பிடவே மாட்டோம் அப்படிங்கிற பழக்கத்துலலாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா இனிமேல் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுங்க. டாக்டர், ஃபைனலா ஒரு ஹெல்த் கைட்லைன்ஸ், ஒரு ஆரோக்கியத்துக்கான ஒரு அடிப்படை விஷயங்கள் எங்களுக்காக சொல்லணும்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஸோ நான் எப்பவுமே எல்லாருக்குமே சொல்ற கைட்லைன்ஸ் என்னதுன்னா, இயற்கை அன்னை நமக்கு உணவை எப்படி படைச்சிருக்காங்களோ அதே மாதிரி அப்படியே சாப்பிட்டோம்னா நமக்கு எந்த நோயுமே வராது. பட் நம்ம பழக்கம் இப்ப சுத்தமா மாறிடுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த பெவரேஜஸ், நிறைய பெவரேஜஸ், சோடா, ஃபிஸி ட்ரிங்க்ஸா இருந்தாலும், சுகரி ஜூசஸா இருந்தாலும், இல்ல வந்து ஸ்போர்ட்ஸ் ட்ரிங்க்ஸா இருந்தாலும் நிறைய சுகர்ஸ், ஆடட் சுகர்ஸ் அதுல இருக்கு. இப்போ எப்படி ஓபியேட்ஸ் ட்ரக் வந்து நம்ம மூளையிலையும் உடம்புலையும் எப்படி செயல்படுதோ அதே மாதிரி இந்த ரீஃபைன்ட் சுகரும் இல்ல ஹை ஃப்ரக்டோஸ் கார்ன் சிரப்பும் வந்து செயல்படுதுன்னு நவீன ஆராய்ச்சிகள் குறிப்பிடுது. சோ இந்த மாதிரி நீங்க சின்ன வயசுல இருந்தே நீங்க சுகர் ஆடட் ட்ரிங்க்ஸ் கொடுத்துக்கிட்டே வந்தா ஓபியட்ஸ்க்கு எப்படி அடிக்ட் ஆவீங்களோ அதே மாதிரி நம்மளும் அந்த ஃபுட்டுக்கு அடிக்ட் ஆகும். சோ இன்னைக்கு வந்து ஒரு 100 ml குடிக்கிறீங்க, அது உங்களுக்கு போதுமா இருந்ததுன்னா அதே வந்து ஒரு 2 மாசம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100 ml அந்த ஹைக் கிடைக்காது. சோ நீங்க வந்து 200 ml 300 ml போவீங்க. அதுக்கப்புறம் அது குவான்டிட்டி பாத்தீங்கன்னா அதே மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இந்த மாதிரி எல்லா ப்ராசஸ்ல ஃபுட்லயுமே நிறைய பிரச்சனைகள் வருது. இப்ப நீங்க சிம்பிளா சாம்பார் பொடி, ரசப்பொடி, இந்த தந்தூரி மசாலா பொடி, அந்த மாதிரி பொடிகள் எடுத்து பாருங்களேன். இப்ப வீட்டுல சாம்பார் செய்யறோம், அந்த டேஸ்டுக்கும் இந்த சாம்பார் பொடி சேர்த்து பண்ணும் போதும் அந்த ஒரு எக்ஸ்ட்ரா பஞ்ச் வருது பாத்தீங்களா, அந்த டேஸ்ட். சோ அது எதனால வருது? ஒவ்வொரு மேனுஃபேக்சரும் அவங்களோட ஃபுட்டை நீங்க திரும்ப திரும்ப வாங்க வைக்கணும், அடிக்ட் பண்ணணும் அப்படிங்கறத அவங்க மோட்டிவா இருக்கு. நம்ம வந்து ஆரோக்கியத்தை நோக்கி பயணம் செய்ய முடியாது இந்த மாதிரி உணவுகள் எல்லாமே சாப்பிட்டுக்கிட்டே வந்தா. சோ மந்த்ரா ஆஃப் லைஃப், சீக்ரெட் மந்த்ரா, மோட்டோ என்னன்னு என்ன கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக இந்த மாதிரி பதப்படுத்திய பாக்கெட்ல வர்ற, டப்பால்ல வர்ற உணவுகளை எல்லாமே தவிர்த்துட்டு இயற்கை அன்னை கொடுத்த வரத்தை நம்ம அப்படியே எடுத்துப்போம். ஸோ இன்னைக்கு நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு டாக்டர். ஸோ எப்போவுமே வந்து இந்த அடிப்படை வந்து நமக்கு வந்து ஆரோக்கியம்தான். ஸோ சுவர் இல்லாமல் சித்திரம் கிடையாது. நீங்கள் அதை ரொம்பவே அழகாக எங்களுக்கு எடுத்து சொன்னீங்க. ஸோ இந்த நேரத்துக்கு ரொம்ப நன்றி டாக்டர். முத்து முத்தாக அழகான கேள்விகள் கேட்டிருக்கீங்க மஹி. உங்க வியூவர்ஸ் எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஐ என்ஜாய் திஸ் கான்வர்சேஷன் வித் யூ மஹி. தேங்க்யூ. ஸோ இது வரைக்கும் வந்து டாக்டர் சொன்ன டிப்ஸ் எல்லாமே கேட்டிருப்பீங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய விஷயங்கள், ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டாக்டர் பவித்ரா பார்த்தீங்கன்னு சொன்னால் யூடியூப்பில் வந்து ஹெல்த் சப்போர்ட் 360 அப்படிங்கிற ஒரு சேனலையும் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சேனலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக்டர் நமக்காக நிறைய ஹெல்த் டிப்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த சேனலோட லிங்க்லேயே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாரும் கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதே மாதிரி உங்களுடைய உற்றார் அண்ட் உறவினர்கள்கிட்டையும் மறக்காமல் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த தகவல்கள் வந்து எல்லாருக்குமே வந்து போய் சென்றடைகிறதுக்கு நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணலாம். அதே மாதிரி இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சீக்கிரமாக மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.